பாத்தியா? ஆமா ப்ரோ பார்த்தேன் ப்ரோ. ஏய் அவங்க சுத்து போற மாதிரி வேற ஃபீல். பேச கூட ரிட்டர்ன்ல பேசுற மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்க பேசுற பசங்க முடிஞ்சு ப்ரோ. ஹலோ ப்ரோ உள்ளே ப்ரோ. ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு த்ரில்லிங்கான ஸ்பாட்டுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு நானும் சரவணா மட்டும்தான் வந்திருக்கோம். அண்டு இந்த இடத்துல ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னா, இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி 2 கன்னியாஸ்திரி வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த வீட்டில் திருடுறதுக்காக சில திருடர்கள் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்திருந்த நேரத்தில் இந்த கன்னியாஸ்திரிகள் வந்து அவங்க வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பயத்தில் இவங்க மாட்டிக்க போகிறோம் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 2 கன்னியாஸ்திரியுமே வந்து இதே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரையும் கழுத்து அறுத்து கொண்டிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து அவங்களோட ரத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இந்த வீடு கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் இந்த வீடை யாருமே யூஸ் பண்ணலை. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா யாருமே பயன்படுத்துறதில்லை. இன்னமும் அந்த 2 கன்னியாஸ்திரிகள் இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நானும் சரவணா 2 பேர் தான் வந்திருக்கோம். சரவணா, லொக்கேஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்கள் பேரை சொல்கிறப்ப ஏதோ ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளை விழுந்துருக்குண்டா மேலே இருந்து. இங்கே சைடில் மரமாக இருக்குல்ல ஃபுல்லாக, அந்த கிளை ஏதாவது விழுந்திருக்கும். ஸோ கைஸ், இதுதான் இந்த வீடு. நேரம் உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஓ, எவ்வளோ பெரிய வீடு இல்லை. அவங்க அந்த டைமில் வந்து வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க இந்த இடத்துல தான். அதே பார்த்து ஆமாம், பல வருஷமாக இது இப்படியே தான் இருக்குது.